அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூனுஸ் நபி அவர்களின் வரலாறை பார்த்து கொண்டிருக்கோம். பார்ட் 1 வீடியோல அல்லாஹ்விடம் தௌபா செய்து மனம் திருந்தியதால் நைனுவா நகரத்தில் நெருப்பு மலை பொழியாமல் செழிப்பான மலை பொழிந்து அந்த நகரமே செழிப்பாக மாறியது. இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் தரேன், போய் பாருங்க. இதனால் நைனுவா நாட்டு மக்கள் ஈமானுடன் மிகவும் செழிப்பாக வாழ ஆரம்பித்தார்கள். உடனே அந்த நாட்டு அரசன் எவர் யூனுஸ் நபியை என்னிடம் அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அரசாட்சியை கொடுத்து விடுவேன் என்று அறிவித்தான். இவ்வாறு நைனுவா மக்கள் மனம் மாறிய விஷயம் எதுவுமே தெரியாத யூனுஸ் நபி அவர்கள், நாம் எவ்வளவு சொல்லியும் இஸ்லாத்தை ஏற்காத அந்த மக்கள் இந்நேரம் நெருப்பு மலை பொழிந்து அழிந்து இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்படி மனதில் எண்ணிக்கொண்டே மலை உச்சியில் தொழுது கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒருவன் வருவதை கண்டார்கள். நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதன் கிட்ட கேக்குறாங்க. அதற்கு நான் நைனுவா நகரத்தில் இருந்து வருகிறேன் என்று கூறினான் அவன். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைனுவா நகரத்தில் நெருப்பு மழை பெய்ததை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார்கள். உடனே அதற்கு அந்த மனிதன், என்னது நெருப்பு மலையா? செழிப்பான மழை பெய்து அந்த நகரமே இப்பொழுது செழிப்பாக இருக்கிறது என்று கூறி சிரித்தான். அவனிடமிருந்து வந்த அந்த பதில் யூனுஸ் நபிக்கு மிக பெரிய ஏமாற்றத்தை தந்தது. இறைவன் தான் நாடியதை செய்யாமல் தன்னை ஏமாற்றி விட்டதாக உணர்ந்தார்கள். ஒரு பக்கம் நைனுவா நகரத்திற்கு சென்றால் தான் பொய் சொல்லியதற்காக தன்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தார்கள். இன்னொரு பக்கம் ஹஸ்கியா அரசன் இஸ்ரவேலர்களை அழைத்து வராததற்காக தன்னை இழிவாக எண்ணி விடுவாரோ என்றும் பயந்தார்கள். எங்கு செல்வது என்று புரியாமல் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார்கள். கடைசியாக ஒரு கடற்கரையை அடைந்த பின் அந்த இடத்தில் ஒரு கப்பல் நிற்பதை கண்டு அந்த கப்பலில் ஏறினார்கள். கப்பலும் நகர ஆரம்பித்தது. ஆனால் திடீரென நடுக்கடலில் கப்பல் நின்றுவிட்டது. கப்பல்ல ஏதாச்சும் கோளாறு இருக்கா அப்படின்னு கப்பலை முழுவதும் சரிபார்த்தார்கள். ஆனால் கப்பலில் எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே கப்பலின் தலைவன், இந்த கப்பலில் ஒரு பெண் தன் கணவனை விட்டு ஓடி வந்து ஏறி இருக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமை தன் எஜமானனை விட்டு ஓடி வந்து ஏறி இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த கப்பல் இந்த இடத்தில் இருந்து நகர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யாராவது இந்த கப்பல்ல ஏறி இருந்தீங்கன்னா நீங்களே கடல்ல குதிச்சிருங்க, இல்லைனா கப்பல்ல உள்ள மொத்த பேரும் உங்களுக்காக இறக்க வேண்டிய நிலை வரும் என்று கூறினான் அந்த கப்பலின் தலைவன். இதை கேட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் அந்த பாவி, என் இறைவனின் கட்டளையை மீறி நான் தான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட கப்பலின் தலைவன், உங்களை பார்த்தால் தவறு செய்பவர் போல தெரியல, நல்லடியார்கள் ஒருவர் போல இருக்கீங்க, நீங்க நிச்சயமா இந்த கப்பல்ல இருந்து குதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இறப்பது என்றால் உங்களுடன் சேர்ந்து எல்லாருமே இறக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் கப்பலில் இருந்து குதிக்க கூடாது என்று கப்பலின் தலைவன் கூறினான். நீங்கள் நம்பவில்லை என்றால் சீட்டு குலுக்கி போட்டு பாருங்கள், அப்பொழுது தெரியும் என்று யூனுஸ் நபி அவர்கள் கூறினார்கள். சீட்டு குலுக்கி போடப்பட்டது. ஒரு முறை அல்ல, 3 முறை சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தும் யூனுஸ் நபி அவர்களின் பெயரே மீண்டும் மீண்டும் வந்தது. இத பார்த்து யூனுஸ் நபி, நம்மளாலதான் இந்த கப்பல் நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மற்றவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படி என்று நினைத்து மிக வேகமாக கடலுக்குள்ள குதிச்சாங்க. அந்த நேரத்துல அங்கு சரியாக அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒரு மீன் வந்து அவர்களை முழுங்கியது. அந்த மீனின் பெயர் நூன் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த மீனிடம் அல்லாஹ், நீ அவர்களின் எலும்பை நொறுக்கிவிடக் கூடாது, அவர்களை பாதுகாத்து உன் வயிற்றினில் சிறை வைத்துக் கொள் என்று கட்டளையிட்டான். நபியை பாதுகாக்கும் பொறுப்பை அந்த மீன் மிகவும் பெருமிதத்துடன் ஏற்றுக்கொண்டது. யூனுஸ் நபியை வயிற்றில் வைத்துக்கொண்டு 7 கடல்களும் சுத்தி வந்தது. இரவின் இருள், கடலின் இருள் மற்றும் மீனின் வயிற்றினுள் உள்ள இருள், இந்த 3 இருள்களும் யூனுஸ் நபியை பிடித்து கொண்டது. தனிமை அவர்களை வாட்ட ஆரம்பித்தது. தான் செய்த தவற்றை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை மீறியதால் தான் நமக்கு இந்த தண்டனை கிடைத்தது. நெருப்பு மலை ஏன் பொழியவில்லை என்று ஆராயாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பியது தவறு.
40 நாளில் அந்த ஊரை அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் நம்மிடம் கூறிவிட்டு அதை செய்யாமல் தன்னை ஏமாற்றியதாக நினைத்து இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் நான் தீர விசாரிக்காமல் இதை செய்து விட்டதால் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து விட்டான். அவன் மிகவும் தூயவன் என்று கூறிவிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் லாலிமீன் என்று தொடர்ந்து துவா செய்தார்கள். இதன் பொருள், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன். இந்த துவாவை இரவும் பகலும் அழுத வண்ணமே அல்லாஹ்விடம் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இப்படியே மீனின் வயிற்றுக்குள் 40 நாட்கள் எனவும் சிலர் பல வருடங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள். இதனால் மனம் இறங்கிய அர் ரஹீம் அவர்களை மன்னித்தான். உடனே அந்த மீனுக்கு யூனுஸ் நபி அவர்களை கரையில் துப்பிடுமாறு உத்தரவிட்டான். மீனின் வயிற்றுக்குள் இருந்த சூட்டினால் அவர்களின் உடலில் உள்ள அனைத்து முடிகளும் கொட்டி போய் இருந்தது. எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு தெம்பு இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ்வின் ஆணையால் அவர்களின் அருகில் ஒரு சுரைக்கொடி வளர ஆரம்பித்தது. அது அவர்களை வெயிலில் இருந்தும் மழையில் இருந்தும் பாதுகாத்தது. பின்னர் அவர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் பொருட்டு அல்லாஹ் ஒரு ஆட்டை ஏவி அவர்களுக்கு பால் தருமாறு அனுப்பினான். இப்படியே 40 நாட்கள் சென்றன. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நடக்கும் அளவுக்கு தெம்பு பெற்றார்கள். இவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்த உடனே அந்த சுரைக்கொடி உடனே வாடியது. தனக்கு நிழல் கொடுத்த சுரைக்கொடி வாடிவிட்டது என்று மிகவும் வருந்தினார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, ஒரு கொடி காய்ந்து போனதற்கு வருந்துகிறீர்களே, நீங்கள் அந்த செடியை முளைக்க வைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, ஆனால் அது வாடிய போது வருந்துகிறீர்கள். அப்படி இருக்கும்போது தான் படைத்த 1,00,000க்கும் அதிகமான தனது படைப்பினங்கள் தம்மை நோக்கி மன்னிப்பு கேட்டு மனம் திருந்திய பின் அவர்களை அழிப்பது உங்கள் ரப்புக்கு எப்படி சாத்தியமாகும்? அதுவும் அவன் கிருபையாளர்களுக்கு எல்லாம் கிருபையாளன். அவனால் எப்படி இப்படி செய்ய முடியும் என்று கேட்டார்கள். இதன் மூலம் தன் தவற்றை உணர்ந்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு பால் அளித்து வந்த ஆடும் தன் வருகையை நிப்பாட்டியது. பசி அவர்களை வாட்டி எடுக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அங்கு அல்லாஹ்வின் வஹி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தது. அதாவது, நைனுவா நகரத்து மக்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களிடம் செல்லுங்கள். மேலும் உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடன் சேர்த்து வைப்போம் என்று கூறினான். உடனே நபி நைனுவா நகரத்தை நோக்கி புறப்பட்டார்கள். செல்லும் வழியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிற்பதை கண்டார்கள். அந்த ஆண் யூனுஸ் நபியை பார்த்து, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் நைனுவா நகரத்தை நோக்கி செல்கிறேன் என்று கூறினார்கள். உடனே அந்த ஆண், உங்களுக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன், நீங்கள் இந்த பெண்ணை கொண்டு போய் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினான். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் இந்த பெண்ணை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எங்கள் அரசர் ஒரு முறை வேட்டையாட செல்லும் போது இந்த பெண் ஆற்றோரம் அழுது கொண்டு நிற்பதை கண்டு அவர்களை எங்கள் ஊருக்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர்களை அந்த அரசன் தீய எண்ணத்துடன் நெருங்கும் பொழுது தான் சக்தியற்று விழுந்ததாகவும், மேலும் தன் கனவில் இவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி, இவர்களை அவர்களிடம் ஒப்படைத்தால் நன்மை பெறுவாய் அல்லது அழிந்து போவாய் என்று கனவு கண்டதாகவும் கூறி, என் மன்னர் இந்த பெண்ணை என்னிடம் ஒப்படைத்து இவரை நைனுவா நகரத்தில் உள்ள யூனுஸ் நபியிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி, ஒப்படைத்து விடுகிறேன் என்று அவனிடம் 100 பொற்காசுகளை வாங்கி கொண்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியான அபியாவிற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் தெரியவில்லை. உடனே யூனுஸ் நபி அவர்கள் தங்களின் வரலாற்றை முதலில் இருந்து கூறியதும் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். தன் மனைவியை தனக்கு மீண்டும் கொடுத்ததற்காக அல்லாஹ்விடம் நன்றி சொன்னார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூனுஸ் நபியும் அவரது மனைவியும் நடந்து வரும் வழியில் வழி ஓரத்தில் ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த முகச்சாடையை வைத்து, நிச்சயமாக இது நம் மகனாக தான் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய முழு கதையையும் அவரிடம் கூறினார்கள்.
நபியின் மகனை எடுத்து வளர்த்து வந்த தாய் தந்தையும் இவர்களை ஓனாயிடமிருந்து காப்பாற்றி வளர்த்த கதையை கூறினார்கள். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன்தான் யூனுஸ் நபியின் மூத்த மகன். இருவரும் கட்டி அணைத்து கண்ணீர் சிந்தினார்கள். பிறகு மூவரும் சென்று கொண்டிருக்கையில் எதிரே இருவர் குதிரையில் வந்து கொண்டிருந்தார்கள். அதில் இருப்பவர்களில் ஒருவரை யூனுஸ் நபி அடையாளம் கண்டு கொண்டார்கள். நிச்சயமாக அது நமது இரண்டாவது மகனாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த குதிரையில் உள்ளவரிடம் இந்த கதையை முழுக்கவும் கூறினார்கள். உடனே அவர், நீங்கள் சொல்வது சரிதான், நான் இவரை ஆற்றங்கரையில் இருந்துதான் எடுத்து வளர்த்தேன். நேற்று ஒரு கனவு கண்டேன். அதில் இவர் யூனுஸ் நபியின் மகன் ஆவார். அதனால இவரை கொண்டு போய் யூனுஸ் நபியிடம் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கனவு வந்துச்சு. அதனாலதான் இவரை இந்த குதிரையில கூட்டிட்டு இந்த வழியா வந்துட்டு இருந்தேன் என்று சொன்னாங்க. இதனால பெரும் மகிழ்ச்சி அடைந்த யூனுஸ் நபி அவர்கள் தன் மகனை கட்டி அணைத்து கொண்டார்கள். பின்பு 4 பேரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. வழியில ஒரு ஆட்டு மந்தைய பாக்குறாங்க. அந்த ஆட்டு மந்தைய மேய்ச்சிட்டு இருக்கவன்ட்ட போய், எங்க 4 பேருக்கும் ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சமா ஆட்டுப்பால் தரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன், நானே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலைந்த வருத்தத்தில் இருக்கேன், அதனால என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் அந்த யூனுஸ் நபி என்று கூறுகிறார்கள். அதற்கு அவன் அவர்களை மேலும் கீழும் பார்த்தான். பார்த்துவிட்டு, நீங்கள் தான் யூனுஸ் நபி என்றால் இங்கே இருக்கும் ஆடுகளை பேச வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றான். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆடுகளை பேச வைக்கிறாங்க. அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு சேர இவங்க தான் யூனுஸ் நபி அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஆடு மேய்ப்பவனுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி. அந்த ஆடு மேய்ப்பவனிடம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க போய் இதை நைனுவா நாட்டு மன்னன் கிட்ட போய் சொல்லு. அந்த ஆடு மேய்ப்பவனிடம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நீ போய் இதை நைனுவா நாட்டு மன்னன் கிட்ட போய் சொல்லு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அவன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய உண்மையை சொல்பவருக்கு அந்த நாட்டின் அரியணையை தருவதாகவும் அதுவே பொய் சொல்பவர்களுக்கு சிரச்சேதம் செய்வதாக கூறியுள்ளான் அந்த அரசன். அதனால் எந்தவித சாட்சியும் இல்லாமல் என்னால் அங்கு செல்ல முடியாது என்று சொன்னான். இதை கேட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீ இந்த ஆடுகளை அங்கு அழைத்துச் செல், இந்த ஆடுகள் உனக்கு சாட்சி சொல்லும் என்று கூறினார்கள். நபி சொன்னபடியே போய் அரண்மனையில் நான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டேன், அவங்க நம்ம ஊருக்கு திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு போய் அரண்மனையில அரசன் கிட்ட சொல்றான். இதை கேட்ட அரசன், எங்கே யூனுஸ் நபி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வராங்க. அப்போது அந்த அரசன் ஓடி வந்து ஆடு மேய்ப்பவன் கையை பிடித்து கொண்டு, நீதான் இந்த அரியணைக்கு தகுதியானவன் என்று கூறி அந்த அரியணைய அவன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கையை பிடித்து கொண்டு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தூதராக இருக்கிறார்கள் என்று கூறினார். இதை கேட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படிதான் இவர்கள் மனம் திறந்து அந்த வேதனையிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் என்று உணர்ந்தார்கள். இதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட சுமார் 31 ஆண்டுகள் வாழ்ந்து தனது 60 வயதில் இறைவனடி சேர்ந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் பாடம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலில் சபர், பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். நபியா இருந்தாலும் சரி, பொறுமை இழந்ததால் அவங்களும் நிச்சயமா தண்டனைக்குள்ளாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த வரலாறு உணர்த்துது. நல்ல விஷயங்களை மற்றவங்க கிட்ட எடுத்து உரைக்கும் போது, அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்ப்புகளை சந்திக்கும் போது நிச்சயமாக பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்கலைன்னு அவசரப்படலாம். இது நடக்கவே நடக்காது அப்படின்னும் நம்ம நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் நினைக்காமல் ஒரு இலை கூட அசையாது என்பதற்கேற்ப அவன் நினைச்சா எல்லாமே நடக்கும். அல்லாஹ்வின் திட்டம் மிக சரியானதாக இருக்கும் என்று நம்ப வேண்டும். அடுத்தது என்னன்னா, நைனுவா மக்கள் சிலை வணக்கம் செய்து அல்லாஹ்வுக்கு எதிராக வழிபட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று மனம் திருந்தினாங்க. அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பான மழையை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான். இதன் மூலம் அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீள்வோருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுப்பான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இத்துடன் யூனுஸ் நபி வரலாறு நிறைவடையுது. இப்பொழுது உங்களுக்கான 3 கேள்விகள்.
முதலாவது கேள்வி, யூனுஸ் நபியை விழுங்கிய மீனின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த கொடி நிழல் தந்தது? இந்த கேள்விகளுக்கு பதில் கமெண்ட் பண்ணுங்க. அல்லாஹ் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.